வணக்கம். இந்த வாரம் மாபானம் எப்படி பண்ண போகிறதுன்னு பார்ப்போம். இந்த கோடை காலத்தில் கிடைக்கிற மாம்பழம், மாங்காய் வச்சு அவங்க எந்த மாதிரியான பானங்கள்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இப்போது ஒன்று மாம்பழம் மட்டும் சாப்பிட்றது, இல்லை கிடைக்கிறப்ப மாங்காய் சாப்பிட்றது, இல்லை மாவடு அந்த மாங்காய் பிஞ்சு கீழே உழுவுறதை வச்சு அதை எப்படி ப்ராசஸ் பண்ணியிருக்கிறாங்க. இப்படி நிறைய அவங்களுக்கு கிடைக்கிற சீசனில் கிடைக்கிற பொருள்களை எதுவுமே வீணாக்காமல் அவங்க அடுத்து வர்ற காலத்துக்கு பயன்படுத்துகிற மாதிரியும், இல்லை இருக்கிற அப்போதைக்கு என்ன மாதிரியான உணவு செய்கிறது அப்படின்னு சொல்லியும் செஞ்சுருக்காங்க. இப்போது கோடை காலத்தில் கிடைக்கிற மாங்காய் வந்து சூடு, மாம்பழமும் சூடுன்னு ஒரு கருத்து இருக்குது. ஆனால் அப்படி கிடையாது. மாங்காய் மட்டும்தான் சூடு, மாம்பழங்கிறது குளிர்ச்சி. எப்போ அப்படின்னா மாம்பழத்தை அதனோட தோலோடு சேர்த்து சாப்பிட்றப்போ அது குளிர்ச்சியாக இருக்கும். ஒருவேளை அந்த மாங்காயை அந்த கல் வச்சு பழுக்க வைக்கிறதோ இல்லை புகை போட்டு பழுக்க வைக்கிறதோ அப்படி பழுக்க வைக்கிறப்போ அது இயல்பாகவே அது இயற்கையாக பழுக்காமல் செயற்கையாக பழுக்கிறதுனால அதனுடைய தன்மை மாறி சூடு உருவாக்குது. ஆனால் ஒரு மாங்காய் வந்து மரத்துலேயே இயற்கையாக பழுத்து நம்ம அது தோலோடு சாப்பிட்டோம் அப்படின்னா அது வந்து நல்ல குளிர்ச்சி. பருவ காலத்தில் கிடைக்கிற எல்லா உணவுகளுமே அந்த காலத்தில் என்ன பற்றாக்குறை இருக்குமோ அதை பேலன்ஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி தான் மாம்பழத்தையும் இயற்கை படைச்சிருக்கு. ஆனால் நாம் வந்து அதை சாப்பிட தெரியாமல் அந்த தோலை எடுத்துகிட்டு உள்ளே இருக்கிற ஃப்ளஷை மட்டும் சாப்பிட்றது, இல்லைன்னா தோலை எடுத்துகிட்டு உள்ளே இருக்கிற அந்த சதையை மட்டும் நம்ம ஜூஸ் போட்டு குடிக்கிறது, அது கூட வெள்ளை சக்கரை, அது கூட ஐஸ் இதெல்லாம் போட்டு சாப்பிட்றப்போ அது தன் இயல்பு மாறி அது உடலுக்கு சூடு கொடுக்குது. அப்போ அது தோலோடு சாப்பிட்றப்போ மிகச்சிறந்ததாக இருக்கும். இப்போ நாம் வந்து அதை பேலன்ஸ் பண்ணுற மாதிரியான ஒரு பானம் தான் பண்ண போகிறோம். இந்த பானம் வந்து நம்ம முன்னோர்களும் பண்ணியிருக்காங்க. இப்போ அதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்த்தோம்னா, மாங்காய் வந்து தோலோடு நம்ம துருவி வச்சுருக்கிறோம், அது கொஞ்சம். அதுக்கப்புறம் சுவை கொடுக்கறதுக்காக எலுமிச்சம்பழ சாறு வந்து சும்மா ஒரு 4-5 சொட்டு இருந்தால் போதும். இதை வந்து நல்லா கலந்துக்கணும். அந்த எலுமிச்சம்பழ சாரோட இந்த மாங்காய் துருவல் வந்து நல்லா கலக்கிற மாதிரி பார்த்துக்கணும். நல்லா கலந்துக்கிட்டு இதோட நாட்டு சர்க்கரை கலந்துக்கலாம். எந்த அளவுக்கு நல்லா பிணைய முடியுமோ அந்த அளவுக்கு பிணைஞ்சிக்கலாம். ஒருவேளை இதை அரைக்கிறதோ இல்லை மிக்சியில் போடுறதோ வந்து சுவை கொடுக்காது. மாங்காயில் இருக்கிற நீர் நாட்டு சர்க்கரையோட கலந்து நல்லா உருகிடும். இந்த சமயத்தில் மாம்பழம், இந்த பழத்தை நம்ம இப்போ தோல் இல்லாமல் தான் பயன்படுத்துகிறோம். ஏன்னா இது பானம் அப்படிங்கிறதுனால தோலோடு இருந்தால் சரி இருக்காது, தோல் இல்லாமல் தான் பயன்படுத்துகிறோம். இதில் வந்து நியூட்ரல் பண்ணுற மாதிரினா மாங்காய் தோலோடு சாப்பிட்றப்போ சிறு சூடு தரும், மாம்பழம் தோல் இல்லாமல் சாப்பிட்றப்ப சிறு சூடு தரும். இந்த சூட்டை தணிக்கிறதுக்காக நம்ம எலுமிச்சம்பழ சாறு சேர்த்திருக்கிறோம். அதே சமயம் நம்ம புதினா கீரையும் இதோட சேர்த்த போகிறோம். இப்போ புதினா சேர்த்துறப்போ இது பேலன்ஸ் ஆகி நமக்கு உடல் குளிர்ச்சியை கொடுக்கும். இந்த பானம் நல்லா வரணுங்கிறதுக்காக இந்த மாம்பழத்தை மிக்சியில் அரைச்சி கூலாக ஊற்றுறது நல்லா இருக்காது. அந்த மாம்பழமெல்லாம் நல்லா கரையிற அளவுக்கு பிணைஞ்சிக்கணும். இது கூட புதினா, அதை இதோடு சேர்த்து நல்லா பிணைஞ்சிக்கணும். நம்ம நாட்டு சக்கரை சேர்த்துறதா இருந்தாலும் சரி, இல்லைன்னா வெல்லம் சேர்த்துறதா இருந்தாலும் சரி, அது கூட கொஞ்சம் உப்பு சேர்த்தணும் அப்படின்னா அதனுடைய சுவை நல்லாயிருக்கும். அதனால் கொஞ்சம் உப்பு தண்ணி இதெல்லாம் நல்லா கலந்துக்கிட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்க வேண்டியதான். இதை வடிக்கிறதோ இல்லை மிக்சியில் போட்டு அரைக்கிறதோ தேவைப்படாது. இது அப்படியே குடிக்கிறப்ப தான் அதனுடைய சுவை அப்படி முழுமையாக இருக்கும், இயற்கையாகவும் இருக்கும். இந்த மாதிரி பானங்கள் எல்லாம் நம்ம முன்னோர்கள் வந்து அவங்ககிட்ட பழமும் இருக்கும், மாங்காயும் இருக்கும், அதை வீண் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி ஒன்று செஞ்சுருக்காங்க. அப்படி செஞ்சாலும் அதில் இருக்கிற நிறை குறைகளெல்லாம் பேலன்ஸ் பண்ணுற மாதிரி அது கூட புதினா கீரை சேர்த்துறது, இல்லை அந்த எலுமிச்சம்பழம் சேர்த்துறது, கொஞ்சம் உப்பு சேர்த்துறது, இதெல்லாம் சேர்த்து அது பேலன்ஸ்டாக அந்த காலத்துக்கு எது சரி, அதாவது பித்தத்தை கூட்டுமா இல்லை கபத்தை கூட்டுமா வாதத்தை கூட்டுமா அந்த மாதிரியெல்லாம் பார்த்து செஞ்சுருந்துருக்காங்க. இப்போ இந்த பானம் வந்து குளிர்ச்சியை கொடுக்கும். இதில் வந்து நம்ம குளிர்ச்சி கொடுக்குது அப்படின்னு
அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ் க்யூப்ஸை சேர்த்துறது, இல்லைன்னா இந்த மாங்காயை இல்லை மாம்பழத்தை நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுருந்துட்டு அப்புறம் எடுத்து யூஸ் பண்ணுறது, அது எல்லாமே உடலுக்கு சூட்டை தான் அதிகப்படுத்தும். அதே சமயம் இதோட ஐஸ்கிரீம் சேர்த்து சாப்பிட்றது, இது எல்லாமே உடல் சூட்டை அதிகப்படுத்திடும். இதுக்கு தேவை நம்ம குளிர்ச்சியாக குடிக்கணும், கொஞ்சம் சில்லுன்னு இருக்கணும் அப்படின்னு நினச்சோம்னா நம்ம பானையில் புது பானையில் வச்சுருக்கிற தண்ணியை இதுக்கு யூஸ் பண்ணி நம்ம பண்ணலாம். அப்படி பண்ணுறப்போ மட்டும்தான் அதாவது இந்த கோடை காலத்தில் இந்த குளிர்ச்சியை உணர முடியும். ஒருவேளை குளிர்ச்சிக்காக நம்ம வேறு ஏதாவது செயற்கையாக இருக்கிற ஐஸ் க்யூப்ஸ் அந்த மாதிரி போகிறப்போ உடம்புக்கு சூட்டை தான் அதிகப்படுத்துமே தவிர அது குளிர்ச்சி உண்டு பண்ணாது. இப்போ இந்த பானங்கள் எல்லாமே குழந்தைங்களுக்கு கொடுக்குறப்போ புது வகையாகவும் இருக்கும். அதே சமயம் இதில் கொஞ்சம் புளிப்பு இருக்கும், கொஞ்சம் இனிப்பு இருக்கும், கொஞ்சம் அந்த புதினா கீரையினுடைய அந்த ஃப்ளேவர் இருக்கும். இந்த மாதிரியான டேஸ்ட் அவங்க பழகி இருக்க மாட்டாங்க. ஆனால் நம்ம முன்னோர்கள் இது ரெகுலராக பண்ணியிருந்திருக்கிறாங்க. இந்த மாதிரி பழங்களை பிசைஞ்சு குடிக்கிறது, பானகம் மாதிரியான குளிர்ச்சி தர பானங்கள் எல்லாம் நிறைய பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி வடிகட்டாமல் நம்ம பானங்கள் செய்கிறது இது புதுமையாக இருக்கலாம். வடிகட்டாமல் செய்கிறப்ப தான் அந்த பழத்துக்கு உண்டான உண்மையான சத்து கிடைக்கும், அதே சமயம் உண்மையான சுவை கிடைக்கும். இப்போ இருக்கிற குழந்தைங்க வடிகட்டியே குடிச்சு பழகுனதுனால இது அவங்களுக்கு ஒரு புதுமையாக இருக்கலாம், ஈவன் நமக்கு கூட புதுமையாக இருக்கலாம். இதே மாதிரி மற்ற பழங்கள்லையும் நம்ம கையால் பிசைஞ்சு வடிகட்டாமல் குடிக்கிறது தான் ஆரோக்கியமானதாக இருக்கும். அதை தான் நம்ம முன்னோர்கள் பண்ணியிருந்திருக்கிறாங்க. சுவைக்காக மட்டும் இல்லாமல் இந்த கோடை காலத்துக்கு தேவையான குளிர்ச்சியும் கொடுக்குற பானமாக இருக்கும். இதே மாதிரி அடுத்த வாரம் இன்னொரு ஆரோக்கியமான மரபு உணவுடன் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.